ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நலத்திட்ட முகாம் அப்படிங்கறத மாவட்டம் வாரியா வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகாமில் போயிட்டு நீங்க வந்து கலந்து கொள்வதன் மூலியமா தேசிய அடையாள அட்டை வாங்குறதா இருக்கட்டும், பராமரிப்பு உதவித்தொகையை நீங்க வந்து கிளைம் பண்றதா இருக்கட்டும், கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, நீங்க சொந்தமா வந்து தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா தொழில் கடன் வந்து மானியத்தில் வந்து கொடுக்கறது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உபகரணங்கள் வாங்குறது, வீல் சேரு, அது மட்டும் இல்லாம 3 வீல் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் வாங்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முகாம்ல நீங்க வந்து கலந்து கொள்வதன் மூலியமா ஈஸியாவே, ஃப்ரீயாவே நீங்க வந்து அப்ளை பண்ணி கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்புல தமிழக அரசு சார்புல ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியறது கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு ஸ்கீமை பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு இந்த வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நார்மலான ஒரு பெர்சன் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராச்சும் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து நலத்திட்டங்கள் அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 60, 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட கேப்ல யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கிற வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து பொருளாதாரத்திலையும் சரி, அவங்க வந்து ஒரு சமூகத்திலையும் சரி ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா அரசு சார்பில் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட முகாம் அப்படிங்கறது வந்து நடத்துறாங்க. இது வந்து மாவட்டம் வாரியா வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த விதத்துல இப்போ வந்து வேலூர் மாவட்டத்துல வந்து ஒரு 2 இடத்துல வந்து இந்த முகாம் அப்படிங்கிறது கேம்ப் வந்து போட்டிருக்காங்க. அது எங்கெங்க அப்படிங்கிற பார்க்கும்போது வேலூர் மாவட்டத்துல அணைக்கட்டு வட்டாரத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த 2 காலேஜ்லயுமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுடைய நலத்திட்ட முகாம் கேம்ப் அப்படிங்கறது வந்து போட போறாங்க. இந்த கேம்ப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா, நீங்க இந்த கேம்ப்ல வந்து கலந்து கொள்வதன் மூலியமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறத இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன சேவைகள்லாம் வந்து வழங்கப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது தேசிய அடையாள அட்டை, அதாவது யூடிஐடி கார்டு நம்ம சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு கண்டிப்பா இந்த தேசிய அடையாள அட்டை அப்படிங்கிறது ஒன்று வந்து கொடுப்பாங்க. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லியா இருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணி டாக்டர்களோடைய அப்ரூவல் படி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூடிஐடி அப்படிங்கிற இந்த கார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கார்டு நீங்க வாங்குறது மூலியமா ஏகப்பட்ட நலத்திட்டங்களை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்க முடியும். பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயாவே நீங்க பஸ் பாஸ் கிளைம் பண்றது, ரயில்வே பாஸ் எடுக்கிறது, அதே மாதிரி வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்றது, உங்களுக்கு மேரேஜ் பண்ண போறாங்கன்னா மேரேஜ்க்கு வந்து உதவித்தொகை வாங்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த தேசிய அடையாள அட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த கார்டு வச்சிருக்கவங்களும் நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். கார்டு இப்போதைக்கு நான் வந்து அப்ளை பண்ணல, புதுசா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாலும் நீங்க இந்த ஸ்கீம் மூலியமா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கலந்து கொள்ள முடியும். 2வது வந்து பராமரிப்பு உதவித்தொகை. உங்களை வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அமௌண்ட் வந்து கேட்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய மெயின்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு அன்றாட தேவைகள வந்து பூர்த்தி செய்வதற்கு பராமரிப்பு உதவித்தொகைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி கல்வி உதவித்தொகை. நீங்க ஸ்கூல், காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டெஃபினெட்லி ஏபிள்டு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகன்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் சார்புல வந்து பட்ஜெட்ல கண்டிப்பா வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நீங்க 10த், 12த், டிப்ளமோ, டிகிரி, அ இப்போ பாலிடெக்னிக் நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாரி உங்களுக்கு மேரேஜ் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா, மேரேஜ்க்காக வந்து திருமண உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து குடுக்குறாங்க. அதே மாரி நீங்க வந்து சொந்தமா வந்து ஒரு தொழில் வந்து பண்ண போறீங்க அப்படின்னாலும் வந்து இது பேங்க் மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, வங்கி கடன் மானியத்துல வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து புரொவைட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க வந்து கட்டணும் அப்படிங்கிற மாரி வந்து அப்படிங்கிற மாரியான லோன்ஸ்லாம் வந்து சப்சிடில உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதே மாரி உபகரணங்கள், உதவி உபகரணங்கள் வந்து குடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நடக்க முடியாது, கால்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கக்கூடியவங்க வந்து
3 வீல் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டி வந்து வாங்குறதா இருக்கட்டும், அதே மாரி வீல் சேர் வாங்குறதா இருக்கட்டும், அந்த கையில ஊண்டி நம்ம வந்து நடப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரியான ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த முகாம் மூலியமா நீங்க கலந்து கொள்வதன் மூலியமா இந்த மாரியான பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 இடத்துல வந்து பிப்ரவரி மாசம் 2ஆம் பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி அப்படிங்கிறது நடக்கப்போது. எம்ஜிஆர் காலேஜ்லயும் வந்து நடக்கப்போது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா காலேஜ்லயுமே வந்து நடக்குது, வேலூர் மாவட்டத்துல. இது வந்து மாவட்டம் வாரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நலத்திட்ட முகாம் வந்து நடத்துறாங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க மாவட்டத்துல இந்த மாரியான முகாம் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அதே மாரி நம்ம சோசியல் மீடியா பேஜ்லயே வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்ன்மெண்ட் சார்புல இருந்து புரொவைட் பண்ணக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு சோசியல் மீடியானா இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் பேஜ், அதே மாரி Facebook பேஜ்லயும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால என்ன பண்ணிக்கலாம்னா, அப்டேட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க நார்மலான ஒரு பெர்சன் பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செய்து அ மா ஹேண்டிகேப்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஒரு அமௌண்ட் குடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவால்ல. இந்த மாரி தெரியாத விஷயங்கள அவங்களுக்கு தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்றது மூலியமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளாதாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லபடியா அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.